சதாசிவ பிரம்மேந்திராளுடைய ஜெகத்குரு ரத்னமாலை. சதாசிவ பிரம்மேந்திராள் நம்மளுடைய காமகோட்டி பீட்டத்தினுடைய 57வது ஆச்சாரியாளான திருவெண்காட்டில் அதிஷ்டானம் கொண்டிருக்கக்கூடியதான ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி ஸ்ரீசரணாளுடைய சிஷ்யர். ஆனால் அவர் அவதூத விற்த்தியாக ரொம்ப அந்தர்முகமாக இருந்த தோட்டு ஆச்சாரியால் அவரை சுதந்திரமாக இருந்துக்கும்படியாக ஆக்ஞாபிச்சுட்டா. அவருடைய சப்ரம்மச்சாரியாக இருந்தவரான ஸ்ரீ ஆத்மபோதேந்திர சரஸ்வதி ஸ்ரீசரணாள் அவளை தான் அடுத்த 58வது பீட்டாதிபதியாக நியமிச்சா. இதி நாதனயா ஆத்மபோத நாம்னோ யதிராஜஸ்ய சதாசிவேந்திர பூம்னா கலிதா ஜயதாத் வசந்தமாலா ஷடசீத்யா குரு ராஜரத்னமாலா அப்படிங்கிறதாக நீங்கள் இந்த பீட்டாதிபத்திய நிர்வாகத்துக்கு வராட்டாலும் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையை உங்களுடைய வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக அவருடைய அந்த சப்ரம்மச்சாரி ஸ்ரீ ஆத்மபோதேந்திராள் சதாசிவ பிரம்மேந்திராளை கேட்டுண்டதற்கிணங்க அவர் பரபிரம்மத்தை சொல்லி பிறகு ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து அதில் நடுக சொல்லிட்டு வரார். அதில் ஆச்சாரியர்களுடைய பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை அதிசங்கேபமாக 18 ஸ்லோகங்களில் மொத்தம் இருக்கிறதே 86. அதில் 18 ஸ்லோகங்கள் பகவத்பாதால் சரித்திரம். அதற்கு பிறகு அவளுடைய குருநாதாளாகிய தமஹம் பரமாஞ்சிதம் சிவேந்திரம் சமவந்தம் சரணம் ஸ்ரீயே யமீந்திரம் அப்படின்னு சொல்லி சத ஹிருதயே சபதம் சதா விதத்தாம் சதயம் மே பிரணுதன் பரமாதவத்தாம் நிகமாந்த குரு பரசிவாத்மா சுகம சாது ததேர் யமீ மகாத்மான்னு என்னுடைய ஹிருதயத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா அதை மன்னிக்கக்கூடியவரான என்னுடைய குருநாதர் அவர் என்னுடைய ஹிருதயத்தில் அவருடைய திருவடியை வைக்கட்டம் அப்படிங்கிறதான பிரார்த்தனையை சொல்லி சதாசிவ பிரம்மமாகிய நான் இந்த ஆத்மபோதேந்திர சரஸ்வதிங்கிற யதீஸ்வரருடைய விருப்பத்திற்கிணங்க இந்த குருரத்னமாலையை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் விஜாபிச்சுட்டார். இந்த ஸ்ரீமட்டத்திலேருந்து அவர் சுதந்திர சஞ்சாரமாக ஆறத்துக்கு கிளம்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் பாடினதாக ஐதிஹ்யம். அந்த கிரந்தத்திலேருந்தும் பிறகு பகவத்பாதாளுடைய அநேக, அதாவது 15க்கும் மேற்பட்ட சங்கர விஜய கிரந்தங்கள் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, எத்தனையோ மகான்கள், ராமாயணமே எத்தனையோ இருக்குது. அதுபோல் அவள் ரொம்ப ஆசாசையாக எத்தனையோ மகான்கள்லாம் சங்கலனம் பண்ணியிருக்கா. அதுலேருந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் சங்கலனம் பண்ணி அந்த ஜெயகோஷங்கிறத அவர் ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் பண்ணினது. அது இதெல்லாம் அவர் சேர்த்து வெளியிட்டதை இதெல்லாம் பெரியவாளுடைய உத்தரவுப்படி பண்ணியிருக்கோம். இது